அமுக்கு டுமுக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்து போகிற ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஹோஸ்ட் அண்ட் ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மிஷனே ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக். ஸோ கீழே தான் இருக்குது, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கு எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணுங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் ரெமினி ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி மட்டும் ரெமினபிள் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வேறு வீடியோ லெசன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோ. ஓகே, அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பழைய நம்ம ஐட்மோஷனே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து என்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிக்கிற லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பழைய நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெர்ட் பண்ண தேவைக்கு ஷர்ட்டை சொல்லிட்டா. ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிவிட்டேன். மேலே திட்டி பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் இன்ஃபுட் ஃபாண்ட் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட்டு அதை போய் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரைட் மிஷின் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்கா பேக் போய்ட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்கா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த டெஸ்ட்டோட கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் நான் பிக்கு ஆட் பண்ண போகிறேங்க எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்க்கிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கேலில் நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது பேக் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தாக்கா இந்த செகண்ட் புக் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்கா வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்கு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இதுவும் நீங்கள் பண்ணாக்கா கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கேலில் நீங்கள் செட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு கிடச்சிச்சா. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் மூவ் பண்ண தேர்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கிளப்புஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் மெடி பண்ணி இன்னொரு பிக்கை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்கு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஃபுல் ஸ்கேலில் செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பண்ணாக்கா பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்கா ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து வந்து பண்ண ஒரு 4 குரூப் இருக்கும். ஸோ அந்த 4 குரூப்லையுமே நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டில் சொல்லி கொடுத்தோம் பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணாக்கா பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த லாஸ்ட் குரூப்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இதை ஃபுல் ஸ்கேலில் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் பண்ணாக்கா சென்டராக வர மாதிரி நீங்கள் பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்தா கொஞ்சம் சைடாக அந்த எஃபெக்ட் வர்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்தா நீங்கள் போய் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்க. ஸோ அது கரெக்டாக ஆட் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக ஆட் ஆகினாக்கா மறுபடியும் அவங்க குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போய்ட்டு ஸோ அந்த பிக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணாக்கா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் மூவ் பண்ண லீக்ஸ் இருக்கும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல நான் இந்த மாதிரி தான் பிளாக் கொடுத்துருப்பேன். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணதே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குரூப் இடத்துக்கு வந்துக்குங்க. ஃபஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கெல்லாம் கொண்டு வந்துக்குங்க. ஸோ இந்த லேயர் வந்து பாருனாக்கா செகண்ட் புக் மாதிரி முடியுது பாருங்கள். ஸோ அது வரைக்கும் வந்து பாருங்கள் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இங்கே கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்லேயே கொட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு ஸோ இந்த செகண்ட் வந்து பாருங்க கரெக்டாக அந்த ஃபோர்த் எங்கே முடியுதோ ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் அசைன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சா இதே மாதிரி வந்து பாருங்க நீங்கள் ஒன் பண்ணால் ஜஸ்ட் அந்த லேயர்ஸை வந்து பாருங்க காப்பி பண்ணி ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க அந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறதை நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இது ஒன்றான பிரில் பார்த்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். கட்ட பிக் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் நம்ம இடத்துல கொடுத்துருக்கா நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். ஸோ இதை வந்து லைட்டாக அந்த ஆப்போசிட் வேலையை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி ஒரு 75 கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த வீடியோ சாங் எண்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன டேட்டா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. சின்ன இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.